பெரும்பாலும் நம்மளை பாசிட்டிவான நபராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதாவது நமக்குள்ள கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஒரு பாசிட்டிவான நபராக மாறுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம உள்ளே கொடுக்குற எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு அதுலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வேறொரு வழியில் கூட நம்ம பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே போகுது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள் நெகட்டிவாக இல்லாமல் பார்த்துக்கணும். நெகட்டிவான எண்ணங்கள் உள்ளே போகாமல் இருந்தால் கூட உங்களுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள் நிரம்ப ஆரம்பிச்சிடும். நெகட்டிவான சிந்தனை உள்ளே போகாமல் இருக்கும்போது பாசிட்டிவான சிந்தனைகள் உள்ளே பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த மோசமான விஷயங்களை பற்றி அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிட்டோ இல்லைன்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டோ நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய மாற்றமுமே நடக்காது. இப்போ நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ஃபாலோ பண்ணாலும் கூட நீங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி மோசமான எண்ணங்கள் அதிகமாக நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய தாக்கத்தையோ மாற்றத்தையோ உருவாக்க முடியாமல் போகலாம். இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ள உருவாகிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே சில மோசமான பக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம திருப்பி பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளால் தவிர்க்க முடியாதது. ஸோ நம்ம திருப்பி பார்த்து தான் ஆகணும். அதனால் இந்த மாதிரியான சூழல் வரும்போது, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நீங்கள் அதை உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வரணும். மோசமான எண்ணங்களை நினைக்கும் போது அது உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே வர பார்க்கணும். அப்படி இல்லாமல் அதையவே மணிக்கணக்காக ஆசை போட்டுக்கிட்டு இல்லை நாள் கணக்காக அதை பற்றியே நினச்சிக்கிட்டு மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே மோசமான ஒரு சூழலில் கொண்டு போய் விட வாய்ப்பு இருக்குது. சில நபர்கள் உங்ககிட்ட மோசமாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய நெகட்டிவான விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கிறது தான் சரியான ஒன்று. சில குடும்பங்களில் ஃபேமிலி மெம்பர்ஸே அந்த மாதிரி நெகட்டிவாக இருப்பாங்க. நான் காலையிலேருந்து பாசிட்டிவாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க, ஆனால் எழுந்த உடனே அவங்க ஏதாவது தப்பாக சொல்கிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, யாரை பற்றியாவது குறை சொல்கிறாங்க. இதை கேட்டால் உடனே எனக்கு நெகட்டிவ் ஆயிடுது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் அவங்கள வேறு விதமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை வேறு யாராவது கூட ஒர்க் பண்ணுறவங்களையெல்லாம் அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் விலக்கி வைக்க முடியும். பட் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கூட தான் இருந்தாகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். ஸோ இந்த மாதிரியான சூழலில் அவங்க உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அது அவங்களோட பிரச்சனையாக தான் பார்க்கணும். அது உங்கள் பிரச்சனை கிடையாது. அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறது அது அவங்க பிரச்சனை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மனநிலை இருக்குது, மைண்ட் செட் இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இந்த மொமெண்ட்டில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கத்தும்போது அதை உங்களுடைய பிரச்சனையாக நீங்கள் முதல்ல பார்க்காதீங்க. அது அவங்களோட பிரச்சனை, அவங்க பிரச்சனைக்கு அவங்க கத்திட்டு இருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. உன் பிரச்சனைக்கு நீ கத்திட்டு இருக்க, அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது அப்படி நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இக்னோர் பண்ண பாருங்கள். அதை ரொம்ப இன்வால்வ் ஆகி நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா அதுவே தொடர்கதையாக தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போதே என்ன ஆகும்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. அவங்க மேலே உங்களுக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் இல்லை நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை இல்லாமல் கூட சிலருக்கு இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். இப்படி இருந்தால் கூட அவங்கெல்லாம் பண்ண நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது கொஞ்ச நாள்லேயே அந்த சூழல் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களாம் உங்கள்கிட்ட நல்ல விதமாக பேசி பழகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் எல்லாமே நல்ல விதமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் அவங்களையெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். நெகட்டிவாக பேசுகிறவங்களே இக்னோர் பண்ணுங்கள். நெகட்டிவாக யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்கள் வேடிக்கையாக பாருங்கள். ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காங்கன்னா அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கை மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சமயத்தில் உங்ககிட்ட வேறு யாராவது புலம்புனாங்கன்னா அதை வேடிக்கையாக பாருங்கள். அது அவங்களோட பிரச்சனை, உங்கள் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை அப்படி மட்டுமே நீங்கள் பாருங்கள். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் உங்களை கொஞ்சம் கூட பாதிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மோசமான விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை முதல்ல நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இப்போ பெரும்பாலும் ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட போய் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து தான் பேசுவாங்க. அந்த ஒரு விஷயம் நெகட்டிவான விஷயமா தான் இருக்கும்.
நெகட்டிவான விஷயத்தை எடுத்து பேசினா மட்டும்தான் அந்த நபர் இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க. ஸோ பெரும்பாலான நபர்கள் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த 2 பேருக்கும் பொதுவான ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் எடுத்து பேசுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் இல்லை வேறு யார்கிட்டையாவது பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் நீங்கள் நெகட்டிவான விஷயத்தை எடுத்து தான் பேச ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்படி பேசுகிறத கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களே அறியாமல் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறதையே முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் தேவையில்லாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் அவங்களோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க நம்மளை நெகட்டிவான விஷயங்களால் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை பேசி அவங்கள பாதிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. ஸோ அதையும் கவனிச்சு பாருங்கள். நன்றி.